அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக புலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது சிறப்பான வாழ்க்கை அமைய எல்லோருடைய வீட்டிலும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஆன்மீக முறைகள் என்னென்ன என்பதை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். நம்முடைய இல்லத்து பூஜை அறை என்பது தெய்வீக சக்திகள் உயிரோட்டம் கண்டிப்பாக நிறைந்திருக்க வேண்டிய ஒரு சிறப்பம்சமான இடமாகும். பூஜை அறையிலும் இல்லத்திலும் அதாவது வீட்டிலும் நாம் செய்யும் சில தவறுகள் வாழ்க்கையில் பெரிய பெரிய பிரச்சனைகள் இன்னல்களை ஏற்படுத்திவிடும். இது போன்ற பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க நம்முடைய வீட்டில் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய ஆன்மீக வழிமுறைகளை பற்றி தெரிந்து வைத்து கொண்டு அதற்கேற்றாற்போல் செயல்பட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கை அமையும். நமக்கு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் சில முக்கியமான ஆன்மீக சாஸ்திர முறைகளை நம்முடைய வீட்டில் பின்பற்றியே தீர வேண்டும். ஆன்மீகத்தில் முழுமையான ஈடுபாடு இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் சில சிறிய விஷயங்களை வீட்டில் தொடர்ந்து கடைபிடிப்பதனால் நம்முடைய வீட்டிலும் வாழ்க்கையிலும் இருக்கும் பிரச்சனைகள் தீரும் என சொல்லப்படுகிறது. அப்படி வீட்டில் அவசியம் கடைபிடிக்க வேண்டிய சில ஆன்மீக குறிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். முக்கியமாக வீட்டில் கடைபிடிக்க வேண்டிய ஆன்மீக வழிமுறைகள், முக்கியமாக வீட்டில் 24 மணி நேரமும் வீட்டில் விளக்கை எரிய விடக்கூடாது. இது தவறான செயலாகும். அடுத்ததாக, திருமணம் முடிந்த பிறகு பொங்கல் வைத்து வழிபட்ட பிறகு வீட்டில் போடப்படும் பந்தலை பிரிக்க வேண்டும். பூஜை அறை எந்த நேரமும் திறந்த நிலையில் இருக்கக்கூடாது. திருமண வீட்டில் பந்தக்கால் ஊன்றிய பிறகு மாப்பிள்ளை வெளியே செல்வது தவறான செயலாகும். வெள்ளிக்கிழமை பாகற்காய், அகத்திக்கீரை போன்ற கசப்பான உணவுகளை வீட்டில் சமைக்கக்கூடாது. முனீஸ்வர சுவாமிக்கு கோவில் தேங்காய் உடைத்த பிறகு திரும்பி பார்க்கக்கூடாது. தினமும் காலை மற்றும் மாலை வேளைகளில் பூஜை அறையில் தீபம் ஏற்றுங்கள். விளக்குகள் அடியில் விளக்கு அடியில் கோலம் அல்லது தட்டு வைப்பது நல்லது. பூஜை அறையில் ஏற்றப்படும் தீபதானம் திரி முழுவதுமாக எரிந்து முடியட்டும் என இருக்கக்கூடாது. வீட்டில் சாமிக்கு படைக்கப்படும் நைவேத்தியம் 20 நிமிடங்களுக்கு மேல் அப்படியே வைத்திருக்கக்கூடாது, எடுத்து விட வேண்டும். அதை பிரசாதமாக நாம் சாப்பிடலாம். வீட்டில் இருக்கும் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம். வீட்டில் விளக்கேற்றிய பிறகு உடனேயே குளிரச் செய்து விடக்கூடாது. குறைந்தபட்சம் 15 நிமிடங்களாவது தீபம் தொடர்ந்து எரியும்படி பார்த்து கொள்ள வேண்டும். தினமும் மாலையில் வீட்டு வாசற்படியில் இருபுறமும் குங்குமம், மஞ்சள் வைத்து சிவப்பு திரி ஊற்றி விளக்கேற்ற வேண்டும். இது மகாலட்சுமி கடாட்சத்தை தரும். பூஜை அறையில் உடைந்த சிலையில் பழைய அல்லது காய்ந்த பூக்களை வைக்கக்கூடாது. தினமும் தீப தூப ஆராதனை செய்து சுத்தமாக பராமரிக்க வேண்டும். வாரத்திற்கு ஒரு முறையாவது வீட்டில் சாம்பிராணி அல்லது நல்ல நறுமணம் உள்ள ஊதுபத்தி காட்டுவது வீட்டில் உள்ள திருஷ்டி மற்றும் எதிர்மறை ஆற்றல்களை கண்டிப்பாக அகற்றும். வீட்டின் நுழைவாயிலில் மற்றும் பூஜை அறை எப்போதும் சுத்தமாகவும் காற்று மற்றும் வெளிச்சம் நிறைந்ததாகவும் இருக்க வேண்டும். இது நேர்மறை ஆற்றலை இருக்கும். தினமும் காலையில் வீட்டு வாசல் தண்ணீர் தெளித்து கோலம் போட்டு அரிசி மாவு வைப்பது லட்சுமி தேவியை வீட்டிற்கு அழைப்பதாக ஐதீகமாகும். நம்முடைய வீட்டு நிலவாசப்படியில் வேப்பிலையோ அல்லது மாங்குத்து இலையோ கட்டாயம் கட்டியிருக்க வேண்டும். ஒரு வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது 2 வாரத்திற்கு ஒரு முறையோ அந்த இலைகளை மாற்றினால் போதும். வீட்டில் தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு விஷ்ணு சக்கர நாமத்தை, கந்தசஷ்டி கவசத்தையோ அல்லது அஷ்டலட்சுமி பாடல்களையோ ஒலிக்கச் செய்வது வீட்டில் செல்வ வளத்தை அதிகரிக்கச் செய்யும். ஒருபோதும் நம்முடைய வீட்டில் இந்த மாதிரியான நல்ல விஷயங்களை செய்து வைத்தீர்கள் என்றால் நமக்கு செல்வ வளமும் எந்த நோய் நொடியும் மற்றும் குழந்தை பிரச்சனை எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக தீர்க்கப்படும். குறிப்பாக பெண்கள் தினமும், பெண்கள் தினசரி வீடுகள் சில முக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கடைபிடித்து வந்தாலேயே வீட்டில் தீய சக்திகள், எதிர்மறை ஆற்றல்கள் குறைந்து தெய்வீகத்தன்மை பெருக துவங்கும். இதனால் வீட்டில் இருக்கும் பிரச்சனைகள், கஷ்டங்கள் நீங்கி நன்மைகள் மட்டுமே நடக்கச் செய்கிறது என்பது முக்கியம். விளக்கேற்றும் முறைகள், பூஜை அறை மற்றும் சமையல் அறையை பராமரிக்கும் முறை ஆகியவற்றில் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தால் வீட்டில் நன்மைகள் நடக்கும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ள வேண்டும்.
மங்களத்தின் அடையாளமாக பெண்கள் கருதப்படுவதனால் அவர்கள் விளக்கேற்றி பூஜை செய்யும் போது வீட்டில் தெய்வ கடாட்சம் எப்போதும் நிறைந்திருக்கிறது. முக்கியமாக பெண்கள் மகாலட்சுமியின் அம்சமாக சொல்லப்படுகிறார்கள். இதனால் பெண்களின் செயல்பாடுகள் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது. வீட்டில் நன்மைகள், மகிழ்ச்சி, நிம்மதி போன்ற நிறைந்திருக்க பெண்களின் பங்கு மிக முக்கியமானதாகும். நம்முடைய தினசரி வாழ்க்கையில் பெண்கள் எந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடித்தால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் மற்றும் செல்வ வளம் நிறைந்திருக்கும் என தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். முக்கியமாக இந்த விஷயங்களை பெண்கள் தினம் கடைபிடித்தால் வீட்டில் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்கும். முக்கியமாக தலைமுடியை கட்டாமல் அவிழ்த்துவிட்ட நிலையில் பெண்கள் விளக்கேற்றக்கூடாது. இது தவறான செயலாக பார்க்கப்படுகிறது. பெண்கள் தங்கள் மங்களகரமாக அலங்கரித்து கொண்டு பிறகு வீட்டு பூஜை அறையை அலங்கரித்து விளக்கேற்றி பூஜை செய்ய வேண்டும். விளக்கேற்றும் போது சிரித்த முகத்துடன் மகிழ்ச்சியான மனதுடன் விளக்கேற்ற வேண்டும். பெண்கள் என்ன மனநிலையில் விளக்கேற்றுகின்றனர்களோ அந்த மனநிலையை வீட்டிற்குள்ளும் கண்டிப்பாக பிரதிபலிக்கும். கிழக்கு பார்த்து விளக்கேற்ற வேண்டும். பெண்கள் விளக்கேற்றும் போது வடக்கு பார்த்து நின்றபடி விளக்கேற்ற வேண்டும். முக்கியமாக தட்சணை தானம் கொடுக்கும்போது, கோவில் காரியங்களுக்காக நன்கொடை ஏதாவது கொடுக்கும்போது தம்பதி சமேதரராக நின்று கொடுக்க வேண்டும். வீட்டிற்கு யாராவது திருமண அழைப்புதல் போன்று கொடுக்க வந்தால் தம்பதி சமேதரராக பெற்றுக்கொள்ள வேண்டும். திருமணம் போன்ற விசேஷங்கள் கோவில்களுக்கும் குறிப்பாக குலதெய்வ கோவிலுக்கு செல்லும்போது தம்பதி சமேதரராக செல்லுவது நல்ல பலன்களை ஏற்படுத்தும். வீட்டில் ஏதாவது விசேஷம் முக்கிய நாட்களில் காலையில் வீட்டில் விளக்கேற்றிய பிறகு மற்ற காரியங்களை செய்வது நல்லது. விளக்கேற்றும் போது நம்முடைய மகாலட்சுமி மனதில் நினைத்து கொண்டு விளக்கேற்றுவது நல்லது. விளக்கு கீழ்கோலமிட்டு விளக்கேற்றுவது நல்லது. தினமும் மாலையில் அல்லது குறைந்தபட்சம் வெள்ளிக்கிழமைகளில் வீட்டு வாசற்படியில் இரு பக்கங்களில் சிகப்பு திரி போட்டு விளக்கேற்ற வேண்டும். இதற்கு பைரவ தீபம் என்று பெயர். வீட்டு பூஜை அறையில் மஞ்சள் நிற திரியால் நெய் விளக்கேற்றுவது நல்லது. வாரத்திற்கு ஒரு முறை 108 நாணயங்களை வைத்து மகாலட்சுமி மாலை நேரத்தில் பூஜை செய்வது நல்லது. வெள்ளிக்கிழமைகளில் சர்க்கரை பொங்கல், பால் பாயாசம் ஆகியவற்றை நைவேத்தியமாக படைத்து வழிபடுவது நல்லது. குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் பெண்கள் தங்கள் கைகளால் யாருக்கும் காசு கொடுப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. நேரத்தை சரியாக கடைபிடித்து வீட்டு பூஜை செய்வது நல்ல பலனை கொடுக்கும். அக்கம் பக்கத்தில் இருக்கும் வீடுகளில் உள்ள பிரச்சனைகளை நம்முடைய வீட்டில் பேசுவதை தவிர்த்து விட வேண்டும். காலையில் வீடுகளில் கந்த சஷ்டி கவசம், விஷ்ணு சக்கர நாமம், லலித சக்கர நாமம் ஆகியவற்றை பாராயணம் செய்வதும் கேட்பதும் மிகவும் நல்லது. குல தெய்வத்தை தினமும் நினைத்து வேண்டிக் கொண்டு விளக்கேற்ற வேண்டும். 6 மாதத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது நல்ல பலனை கண்டிப்பாக கொடுக்கும். இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.